நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் சேலரி பேஸ்டு கொஷினுக்கான ஷார்ட்கட் எடுத்து பார்க்க போகிறோம். ஈஸியான கொஷினாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது 2 செகண்ட் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை வச்சு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் முதல் கொஷின், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து 1500 ரூபாயை தங்கள் வருவாயாக ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு பிரித்து கொள்வார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஏக்கு 10 நாள், பிக்கு 15 நாள் கொடுத்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு 1500 ருபீஸ் வந்து அவங்களுக்கு சேலரியாக கிடச்சுன்னா அந்த சேலரியில் ஏக்கும் பிக்குமான தனித்தனியான பங்கு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம மீசிமாவெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஏ பின்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 10 நாள், பிக்கு 15 நாள். ஸோ 10:15 அப்படின்றதுக்கு இதுக்கான விகிதம் வந்து நம்ம எடுத்தால் நம்மளுக்கு 2:3 அப்படின்ட்டு கிடைக்கும். 10:15 அப்படின்றது விகிதம் எடுத்தால் 2:3 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த விகிதத்தை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 3:2 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? 2:3 அப்படின்ட்டு வர்றதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த விகிதத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 900 ருபீஸ் 600 ருபீஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஜஸ்ட் அந்த விகிதத்தை மட்டும் வச்சுட்டு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். சப்போஸ் ஒரு சில கணக்குகளில் இந்த விகிதம் வந்து 3:2க்கு மேட்ச் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் கூட அதை வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த 1500 ருபீஸ் வந்து வராது. ஸோ இந்த 1500 ருபீஸ்க்கும் இந்த 3:2க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அடுத்த கொஷின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் இணைந்து வேலையை செய்து 600 ரூபாயை தங்கள் வருவாயாக பெற்றால் அதில் ஏபி இருவரின் பங்கு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பி ஏக்கு வந்து 20 நாள், பிக்கு 30 நாள். இதுக்கு விகிதம் எடுத்தால் 2:3 அப்படின்ட்டு வரும். அடுத்தது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டால் 3:2 அப்படின்ட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கணும். இப்போ இந்த விகிதத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா போதும். ஆப்ஷன் ஏ 2:3, ஆப்ஷன் பி 1:1, ஆப்ஷன் சி 3:2, ஆப்ஷன் டி 2:1. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். சரி, இப்போ இந்த ஆப்ஷன் இல்லாமல் இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, இது வரைக்கும் காமன் எடுத்துடலாம். நம்ம மீசிமாவெலாம் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஏக்கும் பிக்குமான 4 எடுத்துகிட்டு அதுக்கான விகிதம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது டோட்டல் அமௌண்ட் வந்து 600 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 600 ருபீஸில் இந்த 3 யூனிட் 2 யூனிட் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 120 ருபீஸ் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து 120 ரூபா அப்படின்னா ஏக்கு வந்து 3 யூனிட் செய்கிறாங்கன்னா 3 × 120 360 ருபீஸ். அதே மாதிரி பி 2 யூனிட் செய்கிறாங்கன்னா 2 × 120 240 ருபீஸ் வந்து இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கணக்குக்கு இதுக்கும் அதே மாதிரி நாள் எடுத்துகிட்டு அதுக்கான விகிதம் எடுத்துகிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 யூனிட் 2 யூனிட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் அமௌண்ட் 1500 ருபீஸ். இந்த 1500 ருபீஸில் இந்த 2 யூனிட் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிட்டோம்னா சிங்கிள் யூனிட்டுக்கு வந்து 300 ருபீஸ் கிடைக்குது. அப்போ ஏ வந்து 3 யூனிட்டுக்கு வேலை செய்கிறாங்கன்னா 3 × 300 900 ருபீஸும், பி வந்து 2 யூனிட்டுக்கு வேலை செய்கிறாங்கன்னா 2 × 300 600 ருபீஸும் இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும்.